காதல் இனித்து திருமணம் மலர்ந்ததா, திருமணம் மலர்ந்ததால் காதல் கசந்ததா, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த உலகத்தில் அவங்கள தவிர வேறு யாரையும் கண்ணுக்கு தெரியாது. திருமணமான பிறகு நம்ம விரும்பினவங்கள மறந்துட்டு இந்த உலகத்தை பற்றியே யோசித்து நம்ம நேரத்தை வீணடிச்சுக்கிறோம். அதனால தான் நிறைய விவாகரத்தில் போய் முடியுது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் முதல் முறையாக அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஒன்றை மறந்துட்டான். அவன் வந்து காதலி கிடையாது, அவள் வந்து மனைவின்றதை. ஏன்னா காதலிக்கும் மனைவிக்கும் நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. காதலிக்கும் போது 2 பேர் மட்டும்தான். திருமணத்துக்கு பின் குழந்தைகள், குடும்பம் எல்லாத்தையும் நேரடியாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மற்றவங்களோட தயவினால் இருந்த இவன் அன்னையிலேருந்து என்ன பண்ணுறான், அவனே வந்து செல்ஃபாக இருக்கான். ஏன்னா இவனே ஒரு தந்தையாக போகிறான் இல்லையா. ஸோ அவனே அதிகப்படியான உழைப்பை போடுறான். அடுத்த கட்டத்துக்கு நகர்றான். வீடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நகர்றான். குழந்தை வளர்ப்பு எல்லாமே இவனுக்கு புரிதாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் ஃபீஸு இதுக்கெல்லாம் அவன் ரெடியாக வரான். ஆனால் இந்த சில பெண்கள் இதுக்கு ரெடி ஆகாமல் ஃப்யூச்சரிஸ்டிக்கை நம்பி போகாமல் பின்னோக்கி செல்லப்படுறாங்க. இதுக்கு முதல் ரீசனே ஒரே ஒரு கட்டப்பாக தான், பெண்ணோட தாயார்கள் தான். அதாவது எல்லா தாயார்களும் கிடையாது, சில பெண்களோட தாயார்கள் என்ன பண்ணுறாங்க, பாகுபலி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து காலக்கயிறுகள் வருவாங்கள்ல, காலக்கயிறு கையில் ஒரு சிப்பாய்களை கொடுத்து அதில் ஒரு ஈட்டியை கொடுத்து அவங்கள போடா போய் குத்திட்டு வான்னு எதிரி நாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி பெண்கள்கிட்ட டெய்லியும் ஃபோன். திருமணத்துக்கு பிறகு எல்லா தாயாலுமே தன் மகளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு என்னம்மா பண்ணுற, எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் என்ன சட்டை போட்டிருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி இருக்காருன்னு இதை மாதிரி விசாரிச்சுட்டு உன்னோட வீட்டில் என்ன பிரச்சனை அதையும் சொல்லி விட்டுட்டு இந்த பொண்ணை வந்து மோல்ட் பண்ணி விட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஈட்டி இருக்குது பார்த்திங்களா, அது கூர்மையாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தன்னோட மாமியார் மாமனார் நெஞ்சில் இடிக்கிறாங்க. அந்த ஈட்டி அங்கேயே நெஞ்சில் குத்தி உடஞ்சிடுது. அது குத்தி உடஞ்சதை கேள்விப்பட்ட இந்த மகன் இவன் ரோஷமாச்சே, இவன் நெஞ்சை நிமித்திக்கிட்டு போயிட்டு என்ன எங்கள் அம்மா அப்பாவை ஏதோ பேசினேன்னு இவன் கேட்க, அவனுக்கு அந்த உடஞ்சி போன ஈட்டி அவங்களுக்காச்சும் இரும்பு, இவனுக்கு வந்து மீதி இருந்த கம்பு, அந்த கம்பால் இவனுக்கு குத்துனா என்ன ஆகும், உள்ள துரு ஏறிடும்ல, அது செப்டிக் ஆகி இவனுக்கு பெரிய பிரச்சனைகள் வருது. அதாவது திருமண வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறது புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு பின்னோக்கி இன்னும் யார் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா நம்ம யோசிச்சுன்னா நம்ம இருக்கிற வாழ்க்கையை இழந்துருவோன்றது தான் நிதானமான உண்மை. ஸோ யாருக்காகவும் வாழாமல் நமக்காக வாழ்ந்து எந்த ஈகோவும் இல்லாமல் வாழ்க்கையை திருப்திகரமாக வாழுங்க. எல்லோரும் வாழுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.